ha smart kids, we will make it smart. Episode 1 Introduction to Data Science. மெக்ஸ் மற்றும் லில்லி இருவரும் ஆர்வமுள்ள சாகசத்தை விரும்பும் 8 வயது குழந்தைகள். அவர்கள் நாளின் பெரும்பகுதியை சுற்றியுள்ள உலகத்தை ஆராய்வதில் செலவழிப்பதிலேயே மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு நாள் வெயில் பரவிய பிற்பகலில் அவர்கள் ஒரு பெரிய நிழல் மரத்தின் கீழ் அமர்ந்து ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தார்கள். தங்கள் வீட்டின் பின்புறத்தில் ஒரு மர்மத்தை கண்டுபிடித்தனர். அதை தீர்க்க முடிவு செய்தார்கள். மெக்ஸ் எப்போதும் புதிய ஐடியாக்களால் நிரம்பி இருப்பான். தன்னுடைய நம்பகமான நோட்டு புத்தகத்தை எடுத்து, லில்லி, நாம இந்த மர்மத்தை டேட்டா சயின்டிஸ்ட் போல தீர்ப்போமா என்றான். அவன் கண்களில் உற்சாகம் ஒளிவிட்டது. நீங்களும் மர்மங்களை தீர்க்க விரும்பினால் லைக் பண்ணிட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லில்லி ஆர்வமாக இருந்தாலும் கொஞ்சம் குழப்பத்துடன், டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க என்று கேட்டாள். மெக்ஸ் தன்னால் தெரிந்ததை மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டு, டேட்டா சயின்டிஸ்ட் பிரச்சனைகளை தீர்க்க டேட்டாவை சேகரிப்பாங்க. டேட்டால பேட்டர்ன்ஸை கண்டுபிடித்து என்ன நடக்குது என்பதை கண்டுபிடிக்கிறாங்க என்றான். லில்லியின் முகம் பிரகாசித்தது. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. நாம எங்க இருந்து தொடங்கலாம் என்றாள். மெக்ஸ் சுற்றி பார்த்து மலர்களால் நிறைந்த நிறமயமான தோட்டத்தை நோக்கி சுட்டி, முதலில் மலர்களை பார்த்து டேட்டா சேகரிக்கலாம். ஏதாவது புதிய விஷயம் கண்டுபிடிக்கலாமா பார்க்கலாம் என்றான். மெக்ஸ் மற்றும் லில்லி உடனே வேலைக்கு இறங்கினர். தோட்டத்தில் காணப்பட்ட மலர்களின் வகைகளை பதிவு செய்தனர். வேலை செய்யும் போது லில்லி ஒரு விஷயத்தை கவனித்தாள். மெக்ஸ், சில மலர்கள் ரொம்ப உயரமா இருக்கு. இதற்கு ஏதாவது காரணம் இருக்குமா என்று கேட்டாள். மெக்ஸ் யோசித்து, நாம அவற்றின் உயரத்தை அளவிடலாம். அதை கணக்கில் எடுத்தால் ஒரு பேட்டர்ன் ஐ கண்டுபிடிக்கலாம் என்றான். அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்க விரும்புறீங்களா? சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சாகசத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. இருவரும் கவனமாக ஒவ்வொரு மலரின் உயரத்தையும் அளந்து எண்ணிக்கைகளின் நோட்டில் எழுதினார்கள். டேட்டா ஐ பார்த்து கொண்டிருந்த போது மெக்ஸ் விளக்கினான். இந்த எண்கள் தான் நம்ம டேட்டா. இதை வைத்து நாம பேட்டர்னை கண்டுபிடித்து மலர்களை பற்றி இன்னும் அதிகம் புரிந்து கொள்ளலாம். டேட்டா ஐ ஆய்வு செய்த போது லில்லியின் கவனத்திற்கு ஒரு விஷயம் வந்தது. பாரு மெக்ஸ், அதிக உயரமுள்ள மலர்கள் பெரும்பாலும் மஞ்சள் நிறமாய் இருக்குது என்று அவள் மகிழ்ச்சியாக சொன்னாள். மெக்ஸ் சிரித்து, அதுதான் ஒரு பேட்டர்ன். இன்னும் பார்த்து கண்டுபிடிக்கலாம் என்றான். மெக்ஸுக்கு இன்னொரு ஐடியா வந்தது. உயரமுள்ள மரங்களுக்கு பெரிய இலைகள் இருக்கிறதா என்று பார்ப்போமா என்றான். லில்லி அதற்கு உடனே ஒப்புக்கொண்டு இலைகளை அளவிடத் தொடங்கினாள். மெக்ஸ் டேட்டா ஐ பதிவு செய்தான். கவனமாக பார்த்த பிறகு அதிக உயரமுள்ள மரங்களுக்கு பெரிய இலைகள் இருப்பது தெரிய வந்தது. மெக்ஸ் சிரித்துக் கொண்டே, இந்த பேட்டர்ன் ஐ கண்டுபிடிப்பது நம்மை தோட்டத்தை பற்றி இன்னும் புரிந்து கொள்ள உதவுகிறது என்றான். இந்த கதையை நீங்களும் என்ஜாய் பண்ணினீங்கன்னு இருந்தா லைக் பண்ணி காமெண்ட்ல உங்கள் கருத்தை சொல்லுங்க. மலர்களின் முடிவால் லில்லியின் எண்ணம் விரிந்தது. மெக்ஸ், நாம டேட்டாவை உபயோகித்து மற்ற மர்மங்களையும் தீர்க்க முடியுமா? சில மரங்கள் ஏன் அதிக உயரமாக வளர்க்கிறது என்று கேட்டாள். மெக்ஸின் கண்கள் பிரகாசித்தது. அது ஒரு அருமையான ஐடியா. நாம மரங்களின் உயரம் மற்றும் வயசை பற்றி டேட்டா சேகரித்து பார்ப்போம் என்றான். மலர்களிலிருந்து மரங்களுக்கு நகர்ந்து அவர்கள் மரங்களின் உயரத்தை அளந்து அவற்றின் வயதை கணக்கிட்டனர். டேட்டா ஐ பகுப்பாய்வு செய்த போது பழைய மரங்கள் பெரும்பாலும் அதிக உயரமா இருந்தது. ஆனால் சில விதிவிலக்குகள் இருந்தன. இது அவர்களை குழப்பியது. மரங்கள் வளர அதிக உயரம் அடைவதற்கு இன்னும் என்ன காரணம் இருக்கும்னு தெரியல என்று லில்லி கேட்டாள். மெக்ஸ் யோசித்து, எந்த அளவுக்கு சூரிய ஒளி கிடைக்குதோ அதுதான் காரணம் இருக்குமோ என்றான். இந்த புதிய ஐடியாவால் உற்சாகமடைந்த அவர்கள் ஒவ்வொரு மரத்துக்கும் எவ்வளவு சூரிய ஒளி கிடைக்கிறது என்பதை நாள் முழுவதும் அளவிட்டனர். சூரிய ஒளி டேட்டா ஐ வைத்துக் கொண்டு இருவரும் அதை மரங்களின் உயரத்துடன் ஒப்பிட்டு பார்த்தனர். விரைவில் ஒரு புதிய பேட்டர்ன் கண்டுபிடித்தார்கள். அதிக சூரிய ஒளியை பெறும் மரங்கள் அதிக உயரமாக இருந்தன. லில்லி மகிழ்ச்சியுடன், மெக்ஸ், நாம மர்மத்தை தீர்த்து விட்டோம். இது முழுக்க சூரிய ஒளியை பற்றிதான் என்று குதித்தாள். மெக்ஸ் பெருமையாக சிரித்தான். நாம் டேட்டா சயின்ஸை பயன்படுத்தி இதை முடித்தோம். இதை பயன்படுத்தி இனிமேலும் நிறைய மர்மங்களை தீர்க்கலாம் என்றான். லில்லி மகிழ்ச்சியுடன், டேட்டா சயின்ஸ்னு சொல்லுறது டிடெக்டிவ் மாதிரி தான், ஆனா நம்பர்களோட என்றாள். நீங்களும் மெக்ஸ் மற்றும் லில்லி கூட இன்னும் நிறைய சாகசங்களில் கலந்துக்கணுமா?
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி புதிய வீடியோ வந்ததும் தெரிஞ்சிக்க பெல் ஐ அழுத்துங்க. சூரியன் மஞ்சள் ஒளியோடு மறையும் போது மேக்ஸ் மற்றும் லில்லி கையில் கைப்பிடித்து காடு வழியாக நடந்தனர். அடுத்த சாகசத்துக்கு தயாராக இருந்தனர். டேட்டா சயின்ஸ் கற்றுத் தெரிந்ததன் மூலம் எப்படியாவது மர்மங்களை தீர்க்க முடியும் என்பதில் அவர்கள் நம்பிக்கையுடன் இருந்தனர்.